சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்கும் விதிமுறையில் நடுவண் அரசு மாற்றம் கொண்டு வந்ததற்கு கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேரை கைது செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். கும்பகோணத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள சோழமண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டு பணிகள் நிறைவு. தொண்டர்கள் வருகை. கும்பகோணம் மாநாட்டிற்கு பாமகவினர் படை திரண்டு வாருங்கள், பாதுகாப்பாக வாருங்கள் என மருத்துவர் ராமதாஸ் அழைப்பு. ஆட்சியை கவிழ்த்த அனுபவம் ஏற்கனவே உள்ளது என மகாராஷ்டிர முதலமைச்சர் பட்னாவிஸுக்கு ஏக்நாத் ஷிண்டே மிரட்டல். கூட்டுறவுத்துறையில் புதிய தொழில்நுட்ப பயன்பாடுகளை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என நடுவண் அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தல். நடிகர் விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி விளக்கம். சமூக ஊடக பதிவுகளை ஒழுங்குபடுத்த புதிய சட்டம் கொண்டு வருவது குறித்து நடுவண் அரசு பரிசீலனை செய்வதாக தகவல். புதிய உறுப்பினர்கள் பதவியேற்புடன் நாளை கூடுகிறது டெல்லி சட்டப்பேரவை. பேரவைத் தலைவராக விஜேந்திர குப்தா தேர்வு செய்யப்படுவார் என தகவல். போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதினுடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ஒன்று சேர வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் விருப்பம்.